ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம், சரிங்களா? ஸோ டெய்லி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் 30 கொஸ்டின் பார்த்துட்டோம், சரிங்க. இந்த வீடியோவில் நம்ம 31வது கொஸ்டின் வந்து பார்ப்போம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துறதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ லக்னோ ஒப்பந்தம், சரிங்களா? ஸோ லக்னோ ஒப்பந்தம் வந்து எப்போ? 1916. சூரத் பிளவு 1907. ஸோ லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. சுயராஜ்ய கட்சி 1924, சரிங்களா? ஸோ அப்போ இதுபடி இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஸோ பி, சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? பி, சரிங்களா? சரி, வாங்க அடுத்த கொஸ்டின். 32வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவனிய. ஸோ காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யாருன்னா, ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே. யாருங்க? கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்திஜி அவர்களுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்க. அதுக்கடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி, சரிங்களா? ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி அவங்கள பற்றி அவங்க ஆப்ஷன் இருக்காங்க, சரி, அவங்கள பற்றி கொஞ்சம் பார்ப்போம், சரிங்க. இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் தான் தன்னுடைய 20வது வயசில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி, ஸோ ஜெயிச்சார். ஸோ ஐசிஎஸ் தேர்வு பாஸ் பண்ண முதல் மாணவர் அப்படிங்கிற ஒரு பெருமையாக வாங்கினார். இவர் எழுதின ஒரு முக்கியமான புக்கு தான் எ நேஷன் இன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு புக்கு. யார் எழுதினது? சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் தான் என்னது? எ நேஷன் இன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு புக்கு, சரிங்களா? இவர் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை தான் என்னதுன்னா பெங்காலி, சரிங்களா? ஸோ பெங்காலிங்கிற பத்திரிகையை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சரிங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து 1876 ஸோ மெட்ரோபாலிட்டன் காலேஜ், சரிங்களா? ஸோ மெட்ரோபாலிட்டன் காலேஜில் பேராசிரியர், சரிங்களா? ஸோ பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து 1883 கல்கத்தாவில் அகில இந்திய தேசிய மாநாடு, சரிங்களா? ஸோ அகில இந்திய தேசிய மாநாடு அது ஏற்படுத்தினதில் இவர் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. யாருக்குன்னா, ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுக்கு, சரிங்களா? இவர் தான் பெங்காலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினவர்னு பார்த்தோம். அதுக்கடுத்து, சரிங்க, இவர் தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், சரிங்களா? ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட தலைவராக எந்தெந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா, ஸோ 1895 பூனா, சரிங்களா? ஸோ 1895 பூனாலையும், அதுக்கடுத்து 1902 அகமதாபாத், சரிங்களா? ஸோ அகமதாபாத்லேயும் இவர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், சரிங்க. அதுக்கப்புறம் இவரோட காலகட்டத்தில் தான் ஸோ லிட்டன், சரிங்களா? ஸோ லிட்டன் பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஐசிஎஸ், சரிங்களா? ஸோ ஐசிஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பு, சரிங்களா? ஸோ ஐசிஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பை 21லேருந்து 19 வயசாக குறைச்சிட்டார், சரிங்களா? ஸோ 19 வயதாக குறைச்சவர் யாருன்னா லிட்டன் பிரபு, சரிங்களா? சரிங்க. இவர் வந்து வங்காளத்தில் எம்எல்ஏவாக இருந்திருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 4 டைம்ஸ் இருந்திருக்கார், சரிங்களா? எப்போனா ஸோ 1894, 96, 98, 1900, ஸோ இந்த 4 வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, சரிங்களா? இவர் வந்து ஜூலை 26, சரிங்களா? ஸோ ஜூலை 26, 1976 தான் இந்தியன் அசோசியேஷன், சரிங்களா? இந்தியன் அசோசியேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுறார். இவருக்கு அந்த இந்தியன் அசோசியேஷன் ஓப்பன் பண்ணால் யார் முக்கிய காரணமாக இருந்தாங்க அப்படின்னா ஆனந்த மோகன், சரிங்களா? ஸோ ஆனந்த மோகன் அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. இந்த இந்திய அசோசியேஷன் எப்போ வந்து ஐஎன்சியோட மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 1886 ஐஎன்சியோட சேர்ந்துட்டாங்க. யார்? இந்த இந்தியன் அசோசியேஷன், சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் 1907 சூரத் ஸ்பிளிட் அப்போ இவர் வந்து பெரோஷா கூட இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பெரோஷா கூட இருக்கிறப்ப அந்த கலவரத்தில் யாரோ ஒருத்தவங்க செருப்பு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அந்த செருப்பு வந்து நம்ம எஸ்என் பானர்ஜி மேலே பட்டதாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாம் யார்? ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி, சரிங்க. இவரோட சிறப்பு பேர் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இவர் தான் இந்தியாவோட சிசாரோ, இந்தியாவின் பர்க்கு, இந்தியாவோட கிளாஸ்டோன், சரிங்களா? ஸோ இந்தியாவோட கிளாஸ்டோன், இந்த மாதிரி சிறப்பு பேர்லாம் யாருக்கு இருக்குது? இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுக்கு இருக்குது, சரிங்களா? இவர் 1919-20 காலகட்டத்தில் ஐஎன்சிலேருந்து விலகிட்டார், சரிங்களா? ஸோ ஐஎன்சிலேருந்து இவர் வந்து விலகிட்டார், சரிங்களா? அடுத்து இவர் தான் வங்காள அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார், சரிங்களா? ஸோ வங்காள அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? நம்ம எஸ்என் பானர்ஜி அவர்கள், சரிங்களா?
இவர் தான் பொதுக்கூட்டங்கிற ஒரு இதையே ஏற்படுத்தியவர். அதாவது ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம் நடத்தியவர் இவர் தான். சரிங்களா. ஸோ பொதுக்கூட்டம் ஏற்படுத்தியவர் யார் தான்? நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. சரிங்களா. சரிங்க. அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். சரிங்களா. ஸோ 33வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சரிங்க. ஸோ 1817ஆம் ஆண்டு டேவிட் ஹேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? சரிங்களா. ஸோ கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா. ஸோ ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான் இந்து கல்லூரியை நிறுவியிருக்காங்க. சரிங்க. இதில் ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதியாக இருக்குது. சரிங்களா. ஸோ இவர் தான் என்ன பண்ணார்? அத்வைதானந்த சபா. ஸோ அத்வைதானந்த சபாவை இவர் தான் ஏற்படுத்தினார். சரிங்களா. இவர் தான் ஜான் திரவியம். சரிங்களா. ஸோ ஜான் திரவியத்தோடு சேர்ந்து என்ன உருவாக்குறாங்கன்னா, ஸோ 1882 திராவிட கழகம்னு ஏற்படுத்தினாங்க. திராவிட கழகம்னு ஒரு அமைப்பை 1882 ஜான் திரவியத்தோடு சேர்ந்து யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் உருவாக்குறாங்க. அடுத்து 1885 திராவிட பாண்டியன். ஸோ திராவிட பாண்டியன் ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1885 திராவிட பாண்டியன் ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக திராவிட மகாஜன சபை 1891 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ 1891 ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். முதல் சட்டக்கல்லூரி. சரிங்களா. ஸோ முதல் சட்டக்கல்லூரி, அம்பேத்கர் பிறந்த வருஷம், பாரதிதாசன் பிறந்த வருஷம். ஸோ இதெல்லாமே முக்கியமானது. சரிங்களா. சரி, அடுத்து வேறு என்ன இவரை பற்றி முக்கியமானது? ஸோ 1891 திராவிட மகாஜன சபை ஆரம்பிச்சிட்டாரு. இதோட முதல் மாநாடு எங்கே நடத்தினார்னா நீலகிரியில் நடத்தினார். சரிங்களா. ஸோ நீலகிரியில் தான் முதல் மாநாடு இவர் நடத்தியிருக்காரு. சரிங்களா. சரிங்க. இவர் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணார். இவர் பௌத்தத்துக்கு ஃபாலோ யாரை பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னா H.S. ஆல்காட். சரிங்களா. ஸோ H.S. ஆல்காட் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் இவர் பௌத்தத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். சரிங்களா. ஸோ இவர் தான் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதியை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்க. அடுத்த ஆப்ஷனில் யாருக்கா? சுவாமி விவேகானந்தா இருக்கார். ஸோ சுவாமி விவேகானந்தா பற்றி நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறையா தெரியும். 1863 பிறந்தார். ஸோ 1893 அமெரிக்காவில் சிகாகோ போகிறாரு. சரிங்களா. ஸோ அமெரிக்காவில் சிகாகோ போகிறாரு. இவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. சரிங்களா. ஸோ உலக சமய மாநாடு எங்கே நடந்துச்சு? அமெரிக்காவில் 1893 நடந்துச்சு. அங்கே போய் கலந்துக்கிட்டார். ஸோ ஜனவரி 12 தான் இவரோட பிறந்தநாள். அதுதான் என்னென்னு கொண்டாடுறோம்? தேசிய இளைஞர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா. சரிங்க. இவர் தான் 1897 எதை ஸ்டார்ட் பண்ணார்? ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா. சரிங்க. அடுத்த நம்பர் யார் இருக்கா? ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் கல்கத்தாவை சேர்ந்தவர். சரிங்களா. இவர் எங்கே பிறந்தார்னா கொல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்தார். இவரோட முக்கியமான வசனம் ஜீவன் என்பதே சிவன். சரிங்களா. ஸோ ஜீவன் என்பதே சிவன் தான் யாருடைய முக்கியமான வாக்கியம்? ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய முக்கியமான கூற்று. சரிங்களா. இவர் தான் காளி கோயிலில் பூசாரியாக இருந்தார். சரியா. காளி கோயிலில் பூசாரியாக இருந்தவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய ஒரு சீடர் தான் யார்? ஸோ சுவாமி விவேகானந்தர். சரிங்களா. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே. ஸோ வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனேன்னு சொன்னவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா. சரிங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 34வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய விண்வெளி கழகத்தின் தற்போதைய தலைவர். இது 2019 கொஸ்டின்ங்கிறனால கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கோம். ஸோ 2024 இந்தியா, அதாவது இஸ்ரோவோட தலைவர் யார் அப்படின்னா மிஸ்டர் சோம்நாத். சரிங்களா. ஸோ சோம்நாத் அவர் தான் இந்திய இஸ்ரோவோட தலைவர். இவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா. ஸோ சோம்நாத் அவர்கள் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரிங்க. இந்த இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1969 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ 1969 தான் இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ 35வது கொஸ்டின். சரிங்க. 35வது கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கு உள்ளது அப்படின்னா முப்பந்தல் தான். ஸோ முப்பந்தல். சரிங்களா. சரிங்க. தமிழ்நாட்டில் முப்பந்தலில் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை இருக்குது. சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ 3 டேப்லெட் காலம் போட்டு ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னா இடம். சரிங்களா. ஸோ இடம், இது எந்த ஊர், இது எந்த மாநிலம். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? முப்பந்தல், கன்னியாகுமரி, தமிழ்நாடு.
ரெண்டாவது ஜெய்சால்மர். இது எந்த பிளேஸில் இருக்குன்னா ஜெய்சால்மரில் தான் இருக்குது. இதெல்லாமே காற்றாலை பண்ணைகள். சரிங்களா, இது மிகப்பெரியது. இது வந்து அதுக்கு அடுத்த பிளேஸில் ஜெய்சால்மர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. சரிங்களா, அடுத்த மூணாவது பிரமன்வேல். சரிங்களா, ஸோ பிரமன்வேல் இது எங்கே இருக்குன்னா துலேங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சரிங்களா, ஸோ துலேங்கிற டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. எங்கே இருக்குது? ஸோ மகாராஷ்டிராவில் இருக்குது. சரிங்களா, அடுத்தது தால்கான். ஸோ அடுத்த 4th பிளேஸில் இருக்கிறது யாருன்னா தால்கான். ஸோ தால்கான் எங்கே இருக்குன்னா சாவ்லி அப்படிங்கிற ஒரு இதில். சரிங்களா, ஸோ சாவ்லிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் சேம் மகாராஷ்டிரா தான். சரிங்களா, ஸோ சேம் மகாராஷ்டிரா தான் இருக்குது. சரிங்களா, சரிங்க. அடுத்து யார் இருக்கா அப்படின்னா தாமன் சோதி. சரிங்களா, தாமன் சோதி. ஸோ பிளேஸ் பேரும் தாமன் சோதி. இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாமே ஒடிசாவில். ஸோ இதெல்லாமே முக்கியமான காற்றாலை பண்ணைகள். அடுத்து 36வது கொஸ்டின். எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எங்கே அமைய போகுதுன்னா ஸோ மதுரையில் தான் அமைய போகுது. இதெல்லாம் அப்போ இருந்த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து 37வது கொஸ்டின். சரிங்க, இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நான் மேக்ஸ் வந்து மொத்தமாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, சரிங்க. சரிங்க, இங்கே வரலாம். சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மூலக்கூறுகளுக்கு இடையே இடைப்பட்ட தொலைவு என்ன சொல்லுவோம்? இப்போ 10 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ 10 ஆம்ஸ்ட்ராங் தான் என்னது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. சரிங்க, அடுத்து 50வது கொஸ்டின். 50வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வளைவு பாதையில் கார் ஒன்று இப்படி திரும்பும்போது அந்த டயருக்கும் இந்த சாலைக்கும் இடையே உள்ள டேஷ் ஒரு மையநோக்கு விசையை ஏற்படுத்தும். சரிங்களா, ஸோ ரெண்டுக்குமே உள்ளது எது? அடுத்தனது 50வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வளைவு பாதையில் கார் ஒன்று. ஸோ இப்படி வளைவு பாதையில் கார் ஒன்றை திரும்பும்போது இந்த டயருக்கும் ஸோ சாலைக்கும் இடையே உள்ள விசை என்ன? அந்த விசை தான் மையநோக்கு விசை ஏற்படுத்தும். எந்த விசைனா உராய்வு விசை. சரிங்களா, ஸோ உராய்வு விசை தான் என்ன பண்ணுமா? ஸோ மையநோக்கு விசையை ஏற்படுத்தும். சரிங்களா, சரிங்க. அடுத்து 51வது கொஸ்டின். 51வது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஸோ மின்காந்தங்கள் தேனிரும்பு. சரிங்களா, ஸோ மின்காந்தங்கள் தேனிரும்பு கொண்டு உருவாக்கப்படுகின்றன. ஏனெனில் தேனிரும்பானது இது வந்து அதிக காந்த ஏற்பு திறனையும் குறைவான மீத காந்த தூண்டலையும் கொண்டிருக்கும். அதனால தான் இது என்ன பண்ணுதான், அதனால தான் தேனிரும்பு கொண்டு இதை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா, அடுத்து 52வது கொஸ்டின். சரி, 52வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். சரிங்களா, இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வெள்ளை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, சரிங்க. இதுலேருந்து கொஞ்சம் கூடுதல் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஒரு 2 டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இரட்டை உப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கெமிஸ்ட்ரியில் அந்த உப்புகள்ங்கிற தலைப்பில் தான் கேட்டிருக்காங்க. உப்புகள் அப்படிங்கிற அந்த தலைப்புகள் சால்ட், ஆசிட் பேஸு சால்ட்டுன்னு படிப்போமா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரிங்க. இரட்டை உப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் மோர் உப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இரட்டை உப்புன்னு சொல்லுவாங்க, மோர் உப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் என்னதுன்னா பொட்டாஷ் படிகாரம். சரிங்களா, ஸோ பொட்டாஷ் படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது? இந்த இரட்டை உப்பு தான் பொட்டாஷ் படிகாரம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பொட்டாஷ் படிகாரத்தை இரட்டை உப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னா ஃபெர்ரஸ் அம்மோனியா சல்ஃபேட். சரிங்களா, இதோட வேறு பேர். சரிங்க, இது வந்து என்னது இரட்டை உப்பு அப்படிங்கிற ஒரு இரட்டை மோர் உப்புன்னு பார்த்தோமா. சரி, அடுத்து சாதாரண உப்புனால என்னது? NaCl சோடியம் குளோரைட். அடுத்து சலவை சோடா. ஸோ சலவை சோடா இது வந்து என்னதுன்னா Na2CO3. ஸோ Na2CO3 அதாவது சோடியம் கார்பனேட்னு என்னது சலவை சோடா. அடுத்து சமையல் சோடா. சரிங்களா, ஸோ சமையல் சோடா அல்லது ரொட்டி சோடான்னு சொல்லுவாங்க. சமையல் சோடா அல்லது ரொட்டி சோடா இது வந்து என்னென்னா NaHCO3 சோடியம் பைகார்பனேட். சரிங்களா, ஸோ சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, அடுத்து முக்கியமானது என்னென்னா சலவை தூள். சரிங்களா, ஸோ சலவை தூள்னு சொல்லுவாங்க CaOCl2 அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. சரிங்களா, ஸோ கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாக்டீரியாவை அழிக்க. ஸோ பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுவாங்க? இந்த சலவை தூள்ங்கிற அந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து முக்கியமானது பாரிஸ் சாந்து. சரிங்களா, பாரிஸ் சாந்து இது வந்து CaSO4
SO4, ஸோ ஆஃப் H2O. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாரிஸ் சாந்து. சரிங்களா, இது எதுக்காக, பாரிஸ் சாந்து வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உடஞ்சி போன எலும்பை ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த பாரிஸ் சாந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ உடஞ்ச எலும்பை ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த பாரிஸ் சாந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன இருக்குன்னா எப்சம். சரிங்களா, ஸோ அந்த எப்சம் வந்து MgSO4 7H2O. சரிங்களா, அதாவது மெக்னீசியம் சல்ஃபைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதான் என்னது எப்சம் உப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து காஸ்மிக் சோடா. சரிங்களா, ஸோ காஸ்மிக் சோடானால என்னது NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் என்னது காஸ்மிக் சோடா. அடுத்து லாஸ்ட் ஒன் முகரும் உப்பு. சரிங்களா, ஸோ முகரும் உப்பு. இது என்ன முகரும் உப்பு அப்படின்னா NH4 ப்ராக்கெட்டில் 2CO3, அதாவது அமோனியம் கார்பனேட். இது எதுக்காக, சரி இதுதான் என்னது, ஸோ முகரும் உப்பு அமோனியம் கார்பனேட்டு. சரிங்களா, சரி இதுதான் முக்கியமானது எழுதிக்கங்க. அடுத்த 53வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ 53வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அனைத்து கரிம சேர்மங்களும் அடிப்படையான தனிமம் எந்த தொகுதியில் இருக்குது அப்படின்னா 14வது தொகுதி. சரிங்களா, ஸோ 14வது தொகுதியில் தான் ஸோ இந்த அடிப்படையான கரிம சேர்மங்கள் அது எல்லாமே இருக்குது. சரிங்க, இப்போ இதுலேருந்து வந்திருக்கு, பீரியாடிக் டேபிள்லேருந்து வந்திருக்கு. சரிங்க, பீரியாடிக் டேபிளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மும்மை விதி. சரிங்களா, ஸோ மும்மை விதியை சொன்னவர் யாருன்னா டாபர் ரீனர் 1817 சொல்லியிருக்காரு. 1817 டாபர் ரீனர் மும்மை விதி. அடுத்து எண்ம விதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ எண்ம விதி நியூலாண்டு. சரிங்களா, ஸோ நியூலாண்டுங்கிறவர் 1866 நியூலாண்டுங்கிறவர் எண்ம விதியை சொல்லியிருப்பார். சரிங்களா, அடுத்து ஆவர்த்தன விதி. சரிங்களா, ஸோ ஆவர்த்தன விதி அல்லது ஆவர்த்தன அட்டவணையை 1869 மெண்டலீஃப் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த மெண்டலீஃப் அவர்கள் வந்து அணு நிறைய அடிப்படையாச்சும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அணு நிறை அட்டாமிக் மாஸ் அடிப்படையாச்சும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து தான் முக்கியமானவர், ஸோ புதிய அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணை. ஸோ நவீன ஆவர்த்தன அட்டவணையை கொண்டாந்தவர் யாருன்னா மோஸ்லே 1912. சரிங்களா, ஸோ 1912 தான் மோஸ்ட்லி அவர்கள் நவீன ஆவர்த்தன விதியை கொண்டாந்துருப்பார். இவர் வந்து அட்டாமிக் நம்பர் அடிப்படையாச்சும் கொண்டாந்துருப்பார். மொத்தம் 7 தொடர் 18 தொகுதிகள் இவர் கொண்டாந்ததில் இருக்கும். சரிங்களா, சரிங்க. அடுத்து 54வது கேள்வி. 54வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ கேரா பாசியின் பெண் பாலுறுப்பு எதுனா ஒன்லி நியூக்யூல். சரிங்களா, ஸோ ஒன்லி நியூக்யூல் மட்டும்தான். அடுத்து 55வது கொஸ்டின். ஸோ மழைக்கு பின் மண் வாசனை ஏற்பட காரணமான பூஞ்சை எதுனா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் தான். மழை பெஞ்சதுக்கப்புறம் மண் வாசனை வர்றதுக்கான முக்கியமான பூஞ்சை ஸ்ட்ரெப்டோமைசிஸ். சரிங்களா, சரிங்க. அடுத்து 56வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஸோ உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள உயிரிய மிகை பல்வகமை இடங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 25 இருக்குது. சரிங்களா, ஸோ 25 இருக்குது. அடுத்து கலா அசாரை. ஸோ நம்ம வந்து நோய்கள் பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுவோம், ஓகேங்களா. சரிங்க. அடுத்து கலா அசாரை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவான் எதுனா லீஸ்மேனியா டோனாவானி. சரிங்க. அடுத்து 58 என்ன கேட்குறாங்க, மத்திய பிரதேசத்தில் உள்ள பால்காட் சுரங்கத்தில் எந்த கனிமம்னா ஸோ காப்பர் தான் இங்கே கிடைக்கிது. எது கிடைக்கிது, ஸோ காப்பர் தான் இங்கே வந்து கிடைக்கிது. சரிங்களா, சரி. அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மேங்கனீஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ மேங்கனீஸை பற்றி நம்மளோட புத்தகத்தில் ஒரு ஊதா கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, ஸோ மேங்கனீஸு தாது நிறுவனம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர். சரிங்களா, ஸோ நாக்பூர். அதாவது 50% மேங்கனீஸ் வேர்ல்டு லெவலில் 50% மேங்கனீஸ் எங்கேருந்து தான் தயாரிக்கிறாங்க, இந்த ஸோ மேங்கனீஸ் இதுலேருந்து. ஸோ மேங்கனீஸ் தாது நிறுவனம் அதில் தான் தயாரிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, நாக்பூரில் இருக்குது. சரிங்களா, சரிங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது, இரும்புன்னு ஒன்று இருக்கா. சரிங்க, இரும்பு சம்மந்தமான அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பான்பூர். சரிங்களா, ஸோ பான்பூரில் இருக்குது.
இது வந்து 1952 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து துர்காப்பூர், சரிங்களா. ஸோ துர்காப்பூர் 1962லையும், பொக்காரோ வந்து 1972லையும், விஜய்பூர், சரிங்களா. ஸோ விஜய்பூர் வந்து 1992லையும், சேலம் வந்து 1981, 82 அந்த காலகட்டத்திலையும் ஸோ இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இரும்பு எஃகு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இரும்பு ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஜியாகிரஃபியில் வரும், படிச்சுக்கலாம், சரிங்க. அடுத்து பாக்சைட்டு, சரிங்களா. ஸோ அந்த பாக்சைட் வந்து அலுமினியத்தின் தாது, சரிங்களா. ஸோ அலுமினியத்தோட ஒரு முக்கியமான தாது தான் இது பாக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அலுமினியத்தின் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அலுமினியத்தோட ஒரு முக்கியமான ஆக்சைடு. அடுத்து இந்த பாக்சைட் அது வந்து எந்த வேர்டில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சு வேர்டு. ஸோ ஃப்ரெஞ்சு வேர்டு, ஃப்ரெஞ்சில் என்ன வேர்டுனா லீ பாக்ஸ், BAUX. ஸோ லீ பாக்ஸுங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்தது தான் என்னது பாக்சைட். அடுத்து 59வது கொஸ்டின், சரிங்களா. ஸோ 59வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வெப்பமண்டல பசுமை மரக்காடுகள்லாம் கருங்காலி கரெக்டு, இலையுதிர் காடுகள் ஃபைன்கிறது தப்பு, மிதவெப்ப மண்டல இலையுதிர் காடுகள் மேஃபில் அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ 1, 3 கரெக்ட். அடுத்து 60வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது? ஸோ மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தி கிரேட் ரிஃப்ட் வேலி ஆஃப் ஆஃப்ரிக்கா, அதாவது ஆஃப்ரிக்காவில் உள்ள பெரும் பள்ளத்தாக்கு, அதுதான் இருக்கிறதுலே பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்க. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? முக்கியமானது, அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1858 தான், சரிங்களா. ஸோ 1858, சரிங்களா. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமாக நிறையா கமிட்டிகள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான கமிட்டி பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஸோ இதெல்லாமே முக்கியமானது, சரிங்களா. ஸோ பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 1957 கொண்டாந்துருப்பாங்க. இவங்க தான் 3 அடுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜில் 3 அடுக்கு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இவங்க சொல்லி எப்போனா 1959 ராஜஸ்தானில் அக்டோபர் 2 ஸோ பஞ்சாயத்து ஏற்றுக்கிட்டாங்க, சரிங்களா. ஸோ பஞ்சாயத்து கொண்டாந்தாங்க, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எங்கன்னா இந்த ராஜஸ்தானில் அக்டோபர் 2, 1959 கொண்டாந்தாங்க. அடுத்து 73வது சட்ட திருத்தம் 1992 எதை பற்றி சொல்லுது? ஸோ பஞ்சாயத்து ராஜை பற்றி தான் சொல்லுது, சரிங்களா. ஸோ பஞ்சாயத்து ராஜை பற்றி தான் சொல்லுது, சரிங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சிகானி, சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது எப்போனா 44வது சட்ட திருத்தம், எப்போனா 1978, சரிங்களா. இது வந்து 19F'ல இருந்துச்சு, அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. ஆனால் 1978 44வது சட்ட திருத்தப்படி 300Aக்கு போயிடுச்சு. 300Aல லீகல் ரைட்ஸாக போயிடுச்சு, சட்ட உரிமையாக போயிடுச்சு. அடிப்படை உரிமையாக இருந்தது, சட்ட உரிமையாக 300Aக்கு போயிடுச்சு, சரிங்களா. இது எந்த பார்ட்டில் இருந்துச்சு? ஆக்சுவலாக 3rd பார்ட்டில் இருந்தது, 12வது பார்ட்டுக்கு போயிடுச்சு, சரிங்களா. இது இந்த சொத்துரிமைங்கிறது, சரிங்களா. ஸோ 42வது அரசியலமைப்பு நமக்கு தெரியும், 1976 மினி கான்ஸ்டியூஷன். அடுத்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற 3 வார்த்தையை பிரியாம்பிளில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே முந்தின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. சரிங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6. முதல் 7 இருந்துச்சு, அதில் தான் ஒன்றா எதை தூக்கிட்டாங்க? சொத்துரிமையை வந்து தூக்கிட்டாங்க, சரிங்களா. சரிங்க, அடுத்த 64வது கொஸ்டின். ஸோ தேர்தல் ஆணைய நடைமுறையை நடைமுறைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. சரிங்க, அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, தேர்தல் ஆணைய நடைமுறையை வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க, சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மின்னணு வாக்குப்பதிவு. அடுத்து ராஜ்யசபா சீர்திருத்தம். அடுத்து வெளிநாடு வாழ் இந்திய வாக்கு. அடுத்து தேர்தல் உச்ச வரம்பு அதிகரிப்பு, சரிங்களா. இதில் இந்த மின்னணு வாக்குப்பதிவை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம், சரிங்களா. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டாந்தவர் யாருன்னா 1980களில் ஹனிபா அப்படிங்கிறவர் தான் அது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஹனிபாங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து இது வந்து கொண்டாடுறாரு. இந்த மிஷினை வடிவமைச்சது யாருன்னா IIT மும்பைங்க, சரிங்களா. ஸோ IIT மும்பை தான் இந்த EVM வந்து
வடிவமைக்கிறாங்க. சரிங்களா? சரிங்க. அதை ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கேரளாவில். ஸோ கேரளாவில் வடக்கு பரவல் அப்படிங்கிற ஒரு இடைத்தேர்தல். சரிங்களா? ஸோ வடக்கு பரவலுங்கிற ஒரு இடைத்தேர்தல் தான் ஸோ கேரளாவில் வடக்கு பரவலுங்கிற ஒரு இடைத்தேர்தலில் தான் இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இதை வந்து சோதனை முறைப்படி எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1998. சரிங்களா? ஸோ 1998 மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி. சரிங்களா? ஸோ மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 16 சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு இதை வந்து சோதனை முறையில் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போ ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2004 மக்களவை தேர்தலில் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்து விவிபேட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. விவிபேட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2011 கொண்டு வந்தாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் 65வது கொஸ்டின். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. கரெக்டு. கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. ஸோ ரெண்டுமே சரிட்டு. ஸோ சரியான விளக்கம். சரிங்களா? ஸோ மக்களவை, மாநிலங்களவை. சரிங்களா? ஸோ மக்களவை, மாநிலங்களவை. இங்கே வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் பதவி வழி தலைவராக இருப்பார். ஸோ மக்களவையில் சபாநாயகர் தான் தலைவராக இருப்பார். சரிங்களா? ஸோ சபாநாயகர் தான் தலைவராக இருப்பார். இங்கே வந்து 552 சீட்டு மொத்தம், இங்கே 250 சீட்டு மொத்தம். ஆனால் இப்போ இருக்கிறது 545, இங்கே 245 சீட்டு. சரிங்களா? சரிங்க. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஸோ மக்களவையில் நிதி மசோதாவும் பண மசோதாவும் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. சரிங்களா? இப்போ மக்களவையில் நிதி மசோதாவும் பண மசோதாவும் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி அது எங்கே போகும்? ஸோ ராஜ்யசபாவுக்கு போகும். ஆனால் ராஜ்யசபாவில் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களால எந்த திருத்தமும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பரிசீலனை தான் பண்ணலாம். ஸோ ஏதாவது பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும். அதை இவங்க வந்து ஏற்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். சரிங்க. அடுத்து ஸோ அந்த பரிந்துரையை மக்களவை ஏற்கலாம், ஏற்காலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இவங்கள்ட்ட ஸோ மாநிலங்களவை வந்து இந்த பண மசோதா, நீதி மசோதாவை கிடப்பில் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. ஸோ 14 நாட்கள் தான் இவங்கள்ட்ட டைம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்? ஸோ மக்களவையில் அந்த மசோதா வந்துடும். மக்களவை வந்து அதை வந்து ஓகே பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்த முக்கியமான கொஸ்டின் 166வது கொஸ்டின். 166வது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இப்போ எது இன்கரெக்ட்லி பேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ சமத்துவ உரிமை, அடிப்படை உரிமை கரெக்டு. சமத்துவ உரிமைனால் என்னது? ஸோ 14 to 18. சரிங்களா? அடுத்து 14 to 18. ஸோ 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ 15 வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. 16 வந்து வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு. 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டணங்கள் ஒழிப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே முக்கியமான ஆர்டிகல் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து நாடாளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுமே இருக்குது. கரெக்டு. எழுதப்பட்ட அரசியலமைப்புனா ஸோ விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. கரெக்டு. கூட்டாட்சி முறைனா மத்திய அரசாங்கத்தின் உயர்த்தின்மை இல்லை. ஸோ கூட்டாட்சினால் என்னது? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கலந்து போகிறது தான் எனது கூட்டாட்சி. அடுத்து 67வது கொஸ்டின். 67 என்ன கேட்குறாங்க? ஸோ சாகுபடி பகுதிகளில் கிட்டத்தட்ட 20% என்னதான்? ஒன்லி ஆழ்குழாய் கிணறு, தொட்டி, அது மட்டும்தான். சரிங்களா? அடுத்து 68வது கொஸ்டின். நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா எப்போதுமே பிரதம மந்திரி தான். சரிங்களா? ஸோ நிதி ஆயோக்கோட தலைவர் யார்? பிரதம மந்திரி. சரிங்களா? ஸோ பிரதம மந்திரி தான். சரிங்க. நிதி ஆயோக். நிதி ஆயோக்னா என்னது? நேஷ்னல். சரிங்க. ஸோ இந்த நிதி ஆயோக்கோட விரிவாக்கம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா? சரிங்க. இது எப்போ கொண்டாந்தாங்கன்னா 1/1/2015 தான் ஸோ நிதி ஆயோக் வந்து கொண்டாந்துருக்காங்க. சரிங்களா? சரிங்க. தலைவர் எப்போதுமே யார்? ஸோ பிரதம மந்திரி தான். சரிங்களா? சரிங்க. இந்த நிதி ஆயோகை எது ரெண்டை மர்ஜ் பண்ணி கொண்டாந்தாங்கன்னா ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ? மார்ச் 15, 1948. சரிங்களா? சரி 1948 கிடையாது, 1950. சரிங்களா? ஸோ மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷனையும் அடுத்து வந்து என்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெவலப்மெண்ட் கமிஷன்.
ஸோ ஆகஸ்ட் மாதம் 1952. ஸோ இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ 2014 சுதந்திர தின விழாவில் ஸோ பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் கொண்டாட போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ 1/1/2015 கொண்டாடிட்டாங்க. சரிங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் கூட இப்போ இருக்கக்கூடிய சிஇஓ துணைத் தலைவர். ஸோ தலைவர் பிரதம மந்திரி. ஸோ துணைத் தலைவர் யாருன்னா சுமந்த் கே பெரின். சரிங்களா. ஸோ சுமந்த் கே பெரின். அடுத்த சிஇஓ யாருன்னா அமிதாப் காந்த். ஸோ அமிதாப் காந்த். ஸோ இவர் தான் யார், ஸோ சிஇஓ. சரிங்களா. சரிங்க. அடுத்து வேறு யார் இருக்கா, ஸோ ஜனாதிபதி இருக்கார். ஸோ ஜனாதிபதி இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி யார், ஸோ திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ இவங்க தான் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் அப்படின்னா சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இவங்களை பற்றி அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா. சரி. அடுத்து 69வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. சரிங்க. 69வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் சதவீதம். சரிங்களா. ஸோ ஊரகத்தில் வாழக்கூடிய மக்களோட சதவீதம் எவ்வளோவா, 60%. சரிங்களா. அதாவது ஊரகம்னா ஊரகத்தில் கிராமத்தில் வாழக்கூடிய மக்களோட பர்சன்டேஜ் எவ்வளோவா, ஸோ 60% அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது வந்து சென்சஸில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சென்சஸை பற்றி நமக்கு தெரிய வேண்டியது 1872 தான் ஃபர்ஸ்ட்டு சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் முறையாக எடுத்தது, ஸோ ரெகுலராக அதாவது கரெக்டாக எடுத்தது எப்போனா 1881. சரிங்களா. ஸோ அப்போலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு இது வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் எடுப்பாங்க. சரிங்களா. ஸோ 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த 1921 மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோனா 0.03% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் அந்த 1921 கிரேட் டிவைடர் இயர். ஸோ கிரேட் டிவைடர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சரிங்க. அதுக்கடுத்து ஸோ 2011 அதுதான் இப்போ கடைசியாக எடுத்துக்கக்கூடிய சென்சஸ். சரிங்களா. ஸோ 2011 தான் இப்போ கடைசியாக எடுத்துக்கக்கூடிய சென்சஸ். அதுபடி தமிழகத்தோட கல்வியறிவு சதவீதம் எவ்வளோனா 80.33%. சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டோட கல்வியறிவு சதவீதம் எவ்வளவு, 80.33%. சரிங்க. அடுத்து 70வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இரும்பு தொழிற்சாலைனாலே சேலம் கரெக்டு, சர்க்கரைனாலே மகாராஷ்டிரா கரெக்டு. ஸோ பெட்ரோலியம்னாலே சிமெண்ட்டுங்கிறது தப்பு. சரிங்களா. ஸோ பெட்ரோலியம்னாலே எங்கன்னா அஸ்ஸாம் வரணும். அஸ்ஸாமில் திக்பாய் சரி. ஸோ அஸ்ஸாம் தான் வரணும். சரிங்களா. சரிங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 71வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். ஆமாம். இவர் வந்து பீரங்கி படையை பயன்படுத்தினார். கரெக்ட். அந்த பீரங்கியோட பேர் ரூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ ரூமிங்கிற ஒரு பீரங்கி படையை தான் இவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா. சரிங்க. இந்த பாபரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேலம் பார்த்தோம்ல, இது எப்போ நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி முந்தின கொஸ்டினில் பார்த்தோம்ல 1981 82 காலகட்டத்தில் தான் இந்த சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை கொண்டாந்தாங்க. சரிங்களா. சரி. இந்த பாபர் இவரோட உண்மையான பேர் ஜாஹிருதீன் முகமது. ஜாஹிருதீன்னா நம்பிக்கையை காப்பவர்னு அர்த்தம். ஸோ ஜாஹிருதீன்னாலே என்னது, நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இவர் 11வது வயசுலேயே, இவர் எப்போ பிறந்தார்னா 1483 பிப்ரவரி 14 பிறந்திருக்காரு. ஸோ 11th ஏஜில் 11வது வயசுலேயே ஸோ சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதிக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். சரிங்களா. ஸோ 11வது வயசுலேயே அப்படின்னா ஸோ சாமர்கண்டோட ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். யார், நம்ம பாபர். சரிங்களா. அடுத்து இவரோட முக்கியமான போர்கள். ஸோ இவரோட முக்கியமான போர்கள்னால் என்னென்னு பார்த்தோம், 15, 26, 27, 28, 29. சரிங்களா. ஸோ 15, 26 முதலாம் பானிபட் போர்னு சொல்லுவோம். யார் யாருக்கும் நடுவில் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். சரிங்களா. ஸோ இந்த தௌலத் கான் லோடிங்கிறவர் வந்து பாபர் வந்து கேட்பார், இந்த மாதிரி இப்ராஹிம் லோடியை தூக்கணும் அப்படின்னு. ஸோ இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு ஸோ பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை அடிச்சுவார். இப்போ முதலாம் பானிபட் போரில். அடுத்து 27 தான் கான்வா போர் நடக்கும். கான்வா போர் யார் யாருக்குன்னா, ஸோ பாபருக்கும் ராணா சங்காவுக்கும். ஸோ பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் கான்வா போர். அடுத்து 28 என்ன போர் நடக்கும்னா, சந்தேரி போர் நடக்கும்.
ஸோ பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடக்கும். சரிங்களா? ஸோ பாபருக்கும் மேதினி ராய்க்கும் சந்தேரி போர். அடுத்து 29 தான் என்ன போர் நடக்கும்னா காக்ரா போர் நடக்கும். யார் யாருக்குன்னா பாபருக்கும் முகமது லோடிக்கும். சரிங்களா? ஸோ பாபருக்கும் முகமது லோடிக்கும் நடக்கும். சரிங்களா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ரச கங்காதரா என் நூலை எழுதியவர் யாருன்னா ஜெகநாத பண்டிதர். சரிங்களா? ஸோ ஜெகநாத பண்டிதர். அடுத்து முதலாக லூத்தரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்தனா 1706. சரிங்களா? ஸோ 1706 தான் என்ன பண்ணுறாங்க? ஸோ தரங்கம்பாடிக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, தரங்கம்பாடினாலே நம்மளுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? சீகன் பால்கு. சரிங்களா? ஸோ சீகன் பால்கு தான் தரங்கம்பாடியில் அந்த பிரிண்டிங் இதெல்லாம் கொண்டாந்தார். சரிங்களா? இவர் எப்போ வந்தார்? ஸோ நம்ம தரங்கம்பாடிக்கு வந்தார்னா 1706 ஜூலை 9. ஸோ ஜூலை 9 தான் யார் வந்தால்? நம்ம சீகன் பால்குங்கிறவர் வந்தார். சரிங்களா? சரிங்க, இவர் எந்த கப்பலில் வந்தார்னா சோஃபியா ஹெட்விக் அப்படிங்கிற ஒரு கப்பலில் தான் இங்கே வந்திருக்கார். இவர் தான் பைபிளை தமிழில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணார். சரிங்களா? சரிங்க. ஸோ தம்பிரான் உணக்கம் இந்த மாதிரி பல நூல்களெல்லாம் இவர் அச்சடிச்சிருக்கார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம் 1509 1529 வரை. சரிங்க. ஸோ கிருஷ்ணதேவராயர் இவர் அதாவது விஜயநகர பேரரசர். இதில் 4 இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4 இருக்குது. இதில் துளுவ டைனஸ்டியை சேர்ந்தவர் தான் யார்? நம்ம கிருஷ்ணதேவராயர் காலம். கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? ஸோ இவரோட ஒரு முக்கியமான நூல் எதுன்னு பார்த்தோம்னா அமுக்த மாலியா. சரிங்களா? ஸோ அமுக்த மாலியா தான் முக்கியமான நூல். இது யாரை பற்றியது அப்படின்னா ஆண்டாள் அவர்களை பற்றியது. சரிங்களா? ஸோ ஆண்டாளை பற்றிய நூல் தான் இது அமுக்த மாலியா. சரிங்க, இவர் தான் இவரோட அவையில் அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவையாக வச்சுருப்பார். சரிங்களா? சரி, அடுத்த முக்கியமான கொஸ்டின், காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் மார்க்கோ போலோ. யாருங்க? மார்க்கோ போலோ எந்த நாடு? வெனிஸ். சரிங்களா? இவர் வெனிஸ். இவர் 13ஓட இறுதி பகுதியையும் 14ஆம் நூற்றாண்டோட முதல் பகுதி. சரிங்களா? ஸோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியும் 14ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியையும் சேர்ந்தவர். சரிங்களா? யார்? நம்ம மார்க்கோ போலோ. எங்கே? காயல் துறைமுகத்துக்கு 2 தடவை வந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து யாருக்கா? டொமிங்கோ பயஸ்னு ஒருத்தர் இருக்காரா? ஸோ டொமிங்கோ பயஸ் இவர் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் போர்ச்சுகீசியர். சரிங்களா? இவர் போர்ச்சுகீசியர். இவர் 1520 தான் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தவர். சரிங்களா? 1520. அடுத்து இந்த டொமிங்கோ பயஸ் அவருடைய நூல் என்னதுன்னா குரோனிகா டோஸ் ரைஸ் டி பிஸ்னக்கா அப்படிங்கிற ஒரு நூலில் விஜயநகர பேரரசை பற்றி சொல்லியிருக்காரு. யார்? நம்ம டொமிங்கோ பயஸ். சரிங்களா? அடுத்து 76வது கொஸ்டின், மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகம் குறித்து சொல்லுங்கன்னா கிராமத்தை பற்றி தான் கண்டிப்பாக அந்த மானூர் கல்வெட்டு சொல்லணும். சரிங்க. அடுத்து 77வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எது தப்பாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பூனா ஒப்பந்தம் பூனா பேக்ட்னாலே 1931 கிடையாது. ஸோ பூனா ஒப்பந்தம்னாலே எப்போ? சரிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூனா ஒப்பந்தம்னாலே தப்பு. எப்போனா 1916 தான் என்னது பூனா ஒப்பந்தம். 2ஆம் வட்டமேசை மன்னானாலே 1931. சரிங்களா? அப்போ 1, 2 தான் தவறு. அப்போ இந்திய அரசு சட்டம் 1935 கரெக்டு. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 கரெக்டு. சரிங்களா? இந்த பூனா ஒப்பந்தம் 1916 தான் என்ன பண்ணுவாங்க? ஸோ தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சேருவாங்க. எப்போ? 1916 பூனா ஒப்பந்தத்தில் தான். சரிங்களா? சரிங்க. அடுத்து இந்த 1931 வேறு என்னென்ன முக்கியமான இன்சிடென்ட் நடந்ததுன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். சரிங்களா? ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த வருஷம் தான்? 1931 தான் நடந்திருக்கு. காந்தி இர்வின்
ஒப்பந்தம் 1931 தான் நடந்திருக்கு. ஸோ இரண்டாம் வட்டமேசை மாநாடும் 1931 தான் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த இரண்டாம் வட்டமேசை மாநாடு இருக்குல்ல, ஸோ இந்த இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடக்கிறப்ப நம்ம வைஸ்ராய் யாராக இருந்தார், யார் வைஸ்ராய் யாருன்னா இர்வின். சரிங்களா? ஸோ இர்வின் தான் வைஸ்ராயாக இருந்தார். சரிங்களா? சரிங்க. அடுத்து கவனிங்க, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது சைமன் கமிஷன் எப்போ 1927. சரிங்களா? ஸோ சைமன் கமிஷன் எப்போ 1927. சரிங்க. இந்த இரண்டாம் வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 7லேருந்து டிசம்பர் 1, 1931. சரிங்களா? ஸோ 1931. சரிங்க. இதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா, ஸோ காந்தி ஐயா ஐஎன்சி சார்பாக கலந்துக்கிட்டார். சரோஜினி நாயுடு அவர்கள் வந்து அகில இந்திய பெண்கள் இயக்கம் அது சார்பாக சரோஜினி நாயுடு அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? வைஸ்ராய் யார், இர்வின். சரிங்களா? சரிங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின். சரிங்க. அடுத்து இங்கே வேறு என்ன இருக்குது, கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒன்று இருக்கா. சரிங்களா? சரி, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு இதை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக 1942 மார்ச் 22லேருந்து ஏப்ரல் 12 வரை இவங்க வந்து மீட்டிங் போடுவாங்க. யார், இந்த கிரிப்ஸ் தூதுக்குள்ள இருக்கிறவங்க மீட்டிங் போடுவாங்க. சரிங்களா? மீட்டிங் இது போடுறாங்க. மீட்டிங் போட்டு முக்கியமான 2 ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தன்னாட்சி நிலை, அதாவது டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்ட அரசியல் நிர்ணய சபை அமைப்பதற்கு உங்களுக்கு நாங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம் இப்படின்னு 2 முக்கியமானதை சொல்லிவிட்டு, ஆனால் இது ரெண்டுமே நாங்கள் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு யார் சொல்லிடுவா, கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் 78வது கொஸ்டின். 78வது கொஸ்டின் என்னது, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தொடங்கியது. சரி. 1905 நடைபெற்ற வங்க பிரிவினையே அது காரணம். ஸோ சரியான விளக்கம். சரிங்களா? ஸோ சரியான விளக்கம். சரிங்க. இதில் முக்கியமானது இந்த 1905 வங்க பிரிவினை யார் கொண்டாடுவா, ஸோ கர்ஷன் பிரபு தான் கொண்டாடுவார். சரிங்களா? ஸோ கர்ஷன் பிரபு தான் இது வந்து கொண்டாடுவார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி முக்கியமாக இது வந்து இந்து முஸ்லீமாக பிரிக்கணும், இதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். சரிங்களா? சரிங்க. இதுக்கப்புறம் ஸோ கர்ஷன் பிரபு அவர்கள் 1904 கிழக்கின் பிரச்சனைன்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். ஸோ கிழக்கின் பிரச்சனைலாம் ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் வந்து ஸோ முக்கியமானது. சரிங்களா? ஸோ அந்த புக் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்க. இப்போ இந்த வங்க பிரிவினை, ஸோ வங்கத்தை 2ஆக உடச்சிடலாம் அப்படின்னு ஜூலை 19 தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஸோ ஜூலை 19 தீர்மானம் நிறைவேற்றிட்டு அக்டோபர் 16 1905 ஸோ நடைமுறைப்படுத்திட்டாங்க. எதை, இந்த வங்க பிரிவினையை. சரிங்களா? அப்போ இந்த அக்டோபர் 14 தான் இந்தியா ஃபுல்லாக என்ன தினம் கொண்டாடினாங்கன்னா துக்க தினம் கொண்டாடினாங்க. துக்க தினம் அப்படின்னு கொண்டாடினாங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்து இந்த நாளை வந்து ரக்ஷா பந்தனா கொண்டாடுங்கப்பா. ஸோ ரக்ஷா பந்தனா கொண்டாடுங்கன்னு யார் சொன்னாங்கன்னா, ஸோ ரவீந்திரநாத் தாகூர். யார் சொன்னால், ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லியிருக்காரு ரக்ஷா பந்தனா இதை நீங்கள் வந்து கொண்டாடுங்க அப்படின்னு. யார் சொன்னால், ஸோ ரக்ஷா பந்தன் சரி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்க. இந்த வங்க பிரிவினை எப்போ திரும்ப சேர்த்தாங்கன்னா 1911 ஸோ டிசம்பர் 5. ஸோ டிசம்பர் 5 தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வங்க பிரிவினையை சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி இவங்க பிரித்தனால தான் ஸோ ஆகஸ்ட் 7 1905 சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்குறோம்னா, சரிங்க, அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 1907 சூரத் பிளவுக்கு பிறகு ஸோ வஉசி அவர்களும் மற்ற தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் எதுனா சென்னை ஜனசங்கம். சரிங்களா? ஸோ சென்னை ஜனசங்கம். சரிங்க. ஃபஸ்ட்டு இந்த சூரத் பிளவுனா என்ன அப்படின்னா, ஸோ 1906 சரிங்களா? ஸோ 1906 சரிங்களா? ஸோ 1906 காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? ஸோ காங்கிரஸ் மாநாடில் ஒரு நிறைவேற்றப்பட்ட ஒரு 4 மசோதா இருந்துச்சு. சரிங்களா? அந்த 4 மசோதாவை பற்றி 1907 சூரத் மாநாட்டில் கேள்வி எழுப்பி கொஞ்சம் வாக்குவாதம் நடந்திருக்கு. சரிங்களா? அந்த கேள்வியெலாம் கொஞ்சம் பெருசாகி முத்தி என்னாச்சுன்னா 2ஆக பிரிஞ்சுட்டாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள். சரிங்களா? ஸோ மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த 1907 செஷன் வந்து
எங்கே நடக்க இருந்துச்சுன்னா ஸோ பூனாவில் தான் நடக்க திட்டம். ஆனால் பூனாவில் நடக்காமல் எங்கே நடத்திட்டாங்கன்னா சூரத்தில் நடத்திட்டாங்க. சரிங்களா, சூரத்தில் நடத்திட்டாங்க. இதில் 1907 ஸோ மிதவாதிகள் சார்பாக ஏன்னா ராஷ் பிகாரி கோஷ் அவரும், ஸோ தீவிரவாதிகள் சார்பாக லாலா லஜபதி ராயும் ஸோ வந்து தலைவராக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஆனால் லாலா லஜபதி ராய் வந்து ஸோ தேவையில்லாமல் சண்டை வருது அப்படின்ட்டு இவர் வந்து விளையிட்டார். அதனால் தலைவர் யார் தான், ஸோ ராஷ் பிகாரி கோஷ் தான் தலைவராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இந்த 4 மசோதா பற்றி கேள்வி கேட்டு ஸோ சண்டை வந்தோன்னே 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. சரிங்களா, ஸோ 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிதவாதிகள் காங்கிரஸ் இருக்காங்களே அவங்கள எப்படி அழைச்சாங்கன்னா ஸோ மேத்தா காங்கிரஸ். ஸோ மேத்தா காங்கிரஸுங்கிற ஒரு பேரில் தான் இந்த மிதவாதிகளை அழைத்தாங்க. சரிங்களா, ஸோ மிதவாதிகளை அழைச்சாங்க. சரிங்க, அடுத்து முக்கியமானது யாருக்கா, சென்னை சுதேசி சங்கம். சரிங்களா, ஸோ சுதேசி சங்கத்துக்கு வேறு என்னென்ன பேருக்குன்னா சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸோ February 26, 1852 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா கஜுலு லட்சுமி நரசு சீனிவாச பிள்ளை. ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ கஜுலு லட்சுமி நரசு சீனிவாச பிள்ளை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் மேக்ஸிமம் யார் இருந்தாங்கன்னா ஸோ வணிகர்கள் தான் இருந்தாங்க. சரிங்களா, ஸோ வணிகர்கள் தான் இதில் வந்து மேக்ஸிமம் இருந்தாங்க. முக்கியமாக சித்திரவதை ஆணையம். ஸோ சித்திரவதை ஆணையம் வந்து இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அடுத்து 1862 வரை நல்லா சிறப்பாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டல். சரிங்களா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கு இந்த இயக்கம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து சென்னை மகாஜன சங்கம். சரிங்களா, ஸோ சென்னை மகாஜன சங்கம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ 1884 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார், வீர ராகவாச்சாரி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, இதுலேருந்து ஒரு முக்கியமானவர் தான் ஏன்னா சுப்பிரமணிய ஐயர் 1891 தான் என்ன பண்ணியிருப்பார், சுதேசமித்திரன்கிற ஒரு பருவ இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1891. அதுக்கப்புறம் 1899 தான் என்னவாகும், இந்த சுதேசமித்திரன் வந்து பருவ இதழ்லேருந்து ஒரு 4 இதெல்லாம் மாற்றம் அடையும். சரிங்களா, ஸோ 4 இதெல்லாம் மாற்றம் அடையும். சரிங்களா, அடுத்து சரிங்க, இந்த சென்னை மாகாண சங்கத்தை ரன் பண்ணது யார், ஸோ கொண்டு போனது யாருன்னா அனந்த சார்லுவும் ரங்கையா நாயுடு அவர்களும். ஸோ அனந்த சார்லு அண்டு ரங்கையா நாயுடு. ஸோ அவங்க 2 பேர் தான் இதை வந்து அப்படியே கொண்டு போனாங்க. சரிங்களா, அடுத்து சரி இவங்க தான் என்ன சொன்னாங்க, இந்த சென்னை மாகாண சங்கம் தான் என்ன சொன்னாங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாமை இந்தியாவிலையும் லண்டன்லேயும் ஒரே நேரத்தில் வைங்க, ஸோ ஒரே நேரத்தில் நடத்துங்கன்னு குரல் கொடுத்தது யார், நம்ம சென்னை மகாஜன சங்கம். சித்திரவதை ஆணையம் யார், சென்னை சுதேசி சங்கம். சரிங்களா, ஸோ ஒவ்வொருதும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது, எல்லாத்தையும் கவனமாக படிச்சுக்கணும். சரிங்க, அடுத்து இந்த பாரத மாதா சங்கம், சென்னை பாரத மாதா சங்கம் இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, புனலூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. யார், நீலகண்ட பிரம்மாச்சாரி அவர்கள். ஸோ நீலகண்ட பிரம்மாச்சாரி அவர்கள். சரிங்களா, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் தான் யார், வாஞ்சிநாதன். சரிங்களா, ஸோ வாஞ்சிநாதன் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆஷுங்கிறவர் சுட்டு கொண்டிருக்கார். சரி, அடுத்த கொஸ்டின் வரலாம். ஸோ 180 கொஸ்டின். ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யாருன்னா ஸோ ஈவே ராமசாமி ஐயா அவர்கள். சரிங்களா, ஸோ ஈவே ராமசாமி ஐயா அவர்கள். இதில் ஒவ்வொரு தலைவரை பற்றி நம்ம வந்து அடுத்த கொஸ்டினுக்குள்ள கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 81வது கொஸ்டின். சரிங்க, 81வது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ராஜகோபாலாச்சாரினாலே யார், சாணக்கியர். காமராசர்னாலே அரசரை உருவாக்குவார். வஉசினா கப்பலோட்டிய தமிழன். பாரதியார்னாலே முண்டாசு கவி. அடுத்து 82வது கேள்வி. ஸோ 82வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எது தவறாக பொருத்தப்படலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுத்தி இயக்கம்னாலே தயானந்த சரஸ்வதி என்பது சரி. சுத்தி இயக்கம்னாலே தயானந்த சரஸ்வதி சரி. ஐயாவளினா வைகுண்ட சுவாமி கரெக்டு. ராமகிருஷ்ணா மரம்னா ராமகிருஷ்ண பிரம்மஹம்சர் தப்பு. நான்தாரி இயக்கம்னா பாமா ராம்சிங் கரெக்டு. அப்போ இங்கே யார் வரணும், விவேகானந்தர் வரணும். ஸோ ராமகிருஷ்ணா மடத்தை உருவாக்குனவர் யார், விவேகானந்தர் 1897. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின், எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா பிரம்மஞான சபை அமெரிக்கா தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா,
சரி, அப்போ கவனிய. ஸோ ஆரிய சமாஜம்னாலே எங்கே வரணும்? சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னாலே வடலூர் வரணும். சத்திய சோதக் சமாஜ்னாலே மகாராஷ்டிராவில் யார்? ஜோதிபா பூலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆரிய சமாஜம் 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் என்னது? மூல் சங்கர். கத்தியவாரில் மூர்வியில் பிறந்தார். யார்? தயானந்த சரஸ்வதி அவர்கள் கத்தியவாரில் மூல்வியில் பிறந்தவர் தான் தயானந்த சரஸ்வதி அவர்கள். சரிங்க, இதோட ஹெட் குவார்ட்டர் ஆரிய சமாஜ், அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கேன்னா மும்பையில். அதுக்கப்புறமா எங்கே மாற்றிடுவாங்கன்னா ஸோ லாகூரில் மாற்றிடுவாங்க. இந்த தயானந்தி சரஸ்வதி அவர்கள் யாருடைய சீடர் அப்படின்னா விராஜானந்தர். சரிங்களா? ஸோ விராஜானந்தருடைய சீடர் தான் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். சரிங்களா? அடுத்து இந்த தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் சத்யார்த்த பிரகாஷ்ங்கிற ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? சரிங்க. அடுத்து சமரச சன்மார்க்க சங்கம். ஸோ சமரச சன்மார்க்க சங்கம் உருவாக்குனவர் யாருன்னா வள்ளலா. சரிங்களா? ஸோ வள்ளலா இப்போ 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பித்து 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு மாற்றிடுவார். அடுத்து சத்திய சோதக் சமாஜ். அடுத்து என்ன இருக்குது? யார் இருக்கா இங்கே? சத்திய சோதக் சமாஜ்னு ஒரு அமைப்பு இருக்கா. இதை தோற்றுவிச்சவர் யாருன்னு சொன்னால் ஸோ ஜோதிபா பூலேன்னு பார்த்தோமா. ஸோ ஜோதிபா பூலே. சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1873 செப்டம்பர் 24. சரிங்களா? ஸோ 1873 செப்டம்பர் 24 தான் இந்த சத்திய சோதக் சமாஜை ஸ்டார்ட் பண்ணார். எங்கே ஸ்டார்ட் பண்ணார்? புனேயில் ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா? ஸோ புனேயில் ஸ்டார்ட் பண்ணார். அடுத்து இவர் உருவாக்கிய இன்னொரு முக்கியமான அமைப்பு சத்திய சோதக் சமாஜ். அதாவது இதோட இன்னொரு பேர் என்னென்னா உண்மை நாடுவோர் சங்கம். சரிங்களா? ஸோ உண்மை நாடுவோர் சங்கம். அடுத்து இந்த ஜோதிபா பூலே தான் 1889 உழவர் பேரணி. ஸோ உழவர் பேரணின்னு ஒன்று நடத்தினார். சரிங்களா? முக்கியமானது. அடுத்த கொஸ்டின். ஸோ கிழக்கு கடற்கரையில் காணப்படும் பின்வரும் துறைமுகங்களை வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்தவும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேப் போட்டுக்கலாம். இதில் எது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காண்ட்லா. ஸோ காண்ட்லானாலே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது காண்ட்லா. சரிங்களா? ஸோ காண்ட்லா இங்கே இருக்குது. சரிங்க. காண்ட்லாவுக்கு அடுத்து வந்தோம்னா மும்பை. சரிங்களா? ஸோ மும்பை அடுத்து இதான் மும்பை போர்ட்டு. அடுத்து கொஞ்சம் கீழேயே JNPTன்னு சொல்லுவாங்க, ஜவஹர்லால் நேரு போர்ட். சரிங்களா? ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து மர்மகோவா. சரிங்களா? ஸோ மர்மகோவாவுக்கு அடுத்து மேங்களூர், அதுக்கடுத்து கொச்சின். சரிங்களா? ஸோ மேங்களூர், கொச்சின். சரிங்களா? ஸோ இதுதான் எந்த சைடு? ஈஸ்ட் சைடு. ஸோ வடக்குலேருந்து தெற்கும் அமைஞ்சிருக்குது. அடுத்து இந்த சைடு வெஸ்ட்டு சைடு. இது ஃபுல்லாக இன்னும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் சைடு. சரிங்களா? ஸோ ஈஸ்ட் சைடு மேலேருந்து கீழே வரும். ஸோ மேலே ஃபஸ்ட்டு யார் இருப்பான்னா கொல்கத்தாவுக்கு அடுத்து யார் இருப்பா? பாரதீப். சரிங்களா? ஸோ பாரதீப் இருப்பாங்க. பாரதீப்புக்கு அடுத்து வைசாக் இருப்பாங்க. அதாவது விசாகப்பட்டினம்னா என்ன சொல்லுவாங்க? டால்ஃபின் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டால்ஃபின் நோஸ். ஸோ வைசாக்கு அப்புறம் யார் இருப்பா? எண்ணூர் இருப்பாங்க. அதுக்கடுத்து சென்னை இருப்பாங்க. அதுக்கடுத்து தூத்துக்குடி இருப்பாங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து போர்ட்டு பிளேயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் இந்தியாவில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 85வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்டிருக்காங்க. தேசிய தொலை நுண்ணுணர்வு மையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த ஹைதராபாத்தில் தான் 216 அடி சிலையில் ராமானுஜர் ஐயா அவர்களுக்கு சிலை கட்டியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 86வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ உழைக்கும் இது வந்து ஸ்கீம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அம்மா இருசக்கர வாகனத்துக்கு தமிழக அரசால் எவ்வளவு சதவீதம்னா பாதி. ஸோ நீங்கள் அம்மா வண்டி வாங்க போகிறீங்கன்னா பாதிக்கு பாதி யார் கொடுத்துருவா? ஸோ கவர்மெண்ட்டு கொடுத்துரும். அடுத்து 87வது கொஸ்டின். இது வந்து டேஸ் அண்ட் தீம்ஸில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா
டேஸ் அண்ட் தீம்ஸ் இந்த 2023-24 ஆண்டுக்கான டேஸ் அண்ட் தீம்ஸ் அப்படியே ஒரு வீடியோவாக கொடுக்க இருக்கோம். சரிங்களா? அடுத்து சரி இதில் என்ன கொஸ்டின் இருக்காங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் எப்போனா ஜூன் 12. சரிங்களா? எப்போ? ஸோ ஜூன் 12 தான் என்னது குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ மேக்ஸு ஃபுல்லாக ஒரு இதுவாக மேக்ஸு ஃபுல்லாக ஒரு வீடியோவாக அப்புறமா பார்ப்போம். சரிங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னது 2019 ஸோ கோஆப்ரேட்டிவ். சரிங்களா? ஸோ கோஆப்ரேட்டிவ் சப் இன்ஸ்பெக்டர் பேப்பரில் கூடிய ஜிஎஸ் கம்ப்ளீட்டடாக ஓவர். சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் என்னோடய பெஸ்ட்டை நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.